இப்போ பேக்கிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஃபுல் டைம் கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறது மாதிரி இருக்குது. இதனால் கால் வலி, குதிகால் வலி ரொம்பவே பெயினாக இருக்குது. சரி ஸ்லிப்பர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். அப்படியே பேக் கலெக்ஷனும் இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்லிப்பர், பேக் எல்லாமே வாங்கிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நர்சரி போயிருந்தோம். கொஞ்சம் இன்டோர் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து ஹேங்கிங்க்காக கொஞ்சம் பிளான்ட் வைக்கிறதுக்கு செட்டப் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். இனி எல்லாமே ரெடி பண்ணணும். ஈவினிங் போல் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்களுக்கு பர்கர் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடாக. நான் பன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணாதான். கொஞ்சம் மயோனஸில் வந்து டொமேட்டோ கெச்சப்பு, அப்புறம் சில்லி சாஸ் இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பர்கர் சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டொமேட்டோ, அப்புறம் ஆனியன், அப்புறம் லெட்யூஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் இதெல்லாமே வச்சுட்டு ஒரு பீஸ் வந்து சீஸில் ஸ்லைஸும் வச்சுக்கிறேன். இதெல்லாம் வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு பன்னில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாஸையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி கிச்சனில் ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா கரெக்டான நேரத்துக்கு பைப்பு உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி இதுக்கு வேறு பைப்பு தான் இனி நம்ம வாங்கி வைக்கிறது மாதிரி இருக்குது.